ஈசன் தான் எல்லாமே. எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு முதலும் அவரே, முடிவும் அவரே. ஈசன் கோயில் ஏதாவது இருக்கா புதுவையில? ஸ்ரீ நந்திகேஸ்வரர் டெம்பிள் இருக்கு. நந்தி. ஆமா, அது வந்து சிவன் வந்து நந்தியோட ரூபத்திலே இருப்பாரு. ஓ அப்படியா? மாசி மகம் பாண்டிச்சேரியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸா ஒரு மாசி மாசத்துல வந்து நடக்கிற ஒரு பெரிய விசேஷம் வந்து மாசி மகம். அது எல்லா ஊர்ல இருந்தும் சாமிங்க வந்து பீச்ல வந்து தீர்த்தவாரி மாதிரி நடக்கும். ஈசனை நினைச்சோன்னா உங்களுக்கு மனசுல தோன்ற ஒரு பாட்டு, சிவன் பாட்டு பாடு அப்படின்னு சொன்னாலே நாங்க இந்த பாட்டு தான் பாடுவோம் அப்படின்னா நீங்க என்ன பாடல் பாடுவீங்க? வானனே மதிசூடிய மைந்தனே, வானனே மதிசூடிய மைந்தனே, தேனனே திருவண்ணாமலையனை, வானனே மதிசூடிய மைந்தனை. ஈசன் சிவனோட பாடல், சிவதேவோட பாடல் அப்படின்னு சொன்னாலே உடுக்கை சத்தம், ஒரு மாதிரியான கம்பீர குரல், ஒரு மாதிரி தாண்டவம். இந்த பாடல் கேட்க தான் வந்து இந்த மாதிரி அமைதியா ஒரு சாந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து திருவண்ணாமலையில வந்து நம்மளோட சிவன் நெருப்பு வடிவமா இருக்கிற சிவனோட பாடல் தான். ஸோ இது வானனை மதிசூடிய மைந்தனை, தேனனை திருவண்ணாமலையனை. ஸோ திருவண்ணாமலைக்கான தேவார பண்ணுல வந்த பாடல். கங்காக்குன்னு நாங்க ஒரு பாட்டு கத்துக்கிட்டோம். கங்கா மாக்கு. ஆமா. கங்கே மாம் பாஹி, கங்கே மாம் பாஹி, கிரீஷ சிரஸ்திதே கம்பீர காயே, ಸಂಗೀತ ವಾದ್ಯ ಪ್ರಿಯೆ, ಗಂಗೆ ಮಾಪಾಯಿ ಗಿರೀಶ.